வார்த்தைகள் பேசுறீங்க? எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்ப டிவியில கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் ஐஸ்வர்யா தத்தாகே. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜயாண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸு போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிருவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாம எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது இட்ஸ் a very responsible song. Melvin sir, what a great beat sir. I was so excited, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்பி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வர 27th செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். விஜயாண்டனி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவருக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, நான் சொல்லவா, எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. டைமுக்கு அதனால அவங்கள வெல்கம் பண்ணோன்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுவே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மாலர் முதல்ல உங்களை ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐ வெல்கமிங் தஸ்னீம் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் தஸ்னீம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு போங்கவா சார். நாளையில இருந்து அவங்க நம்ம ஆஃபீஸ்ல வேலைக்கு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மால்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு இன்னும் நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல, விஜயாண்டனி சாருக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. தேங்க்யூ. தனா இங்க தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க அவரோட எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்க அனைவரும் இந்த தியேட்டர்லயே ஒரு 5 தியேட்டர்ல ஓடணும்னு நினைக்கிறேன், போற மால்லையே. ஆமா, அதனால ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிட்டாங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. என்னப்பா அது? ஆமா, அந்த பாட்டா ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா?
இன்னைக்கு நம்ம தேட்டர்ல பாக்குறோம். பட் இருந்தாலும் ஒரு ரிங், இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா? அங்கே தட்டுமா? அங்க போட்டுமா? எங்க வந்து மாட்டலாமா? சார் கேமரா விடுத்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா போட்டு போறீங்களா? வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? தேங்க்யூ சார். அதாவது நாங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் இந்த ஸ்டேஜ் அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதுல டவுட்டே இல்ல. இல்ல நான் டான்ஸ் அடிச்சா ஃபயர் ஆகுது, நான் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்க சார், நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா சார். நான் விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் போடுறேன். பாட்டு தான் பாடுறேன். இல்ல சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிக்கிறேன். பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பாத்துடலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்னு பண்ணலாம். யா சார், நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? என்ன நியாயம்? உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாருங்க, மதுரை கார மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாருங்க. அதான் என்ன பார்த்தா சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார்? அதாவது நம்ம டான்ஸ் மதுரை சார், உங்களை வைபத்தான் ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தான். ஏன்னா எல்லாரும் வைபத்தா நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. தம்பி நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? வாங்க, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு? தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார், நீங்களே வைங்க பேர். இல்ல சார், இதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜியை என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு வைக்கிறீங்க. அது முடிஞ்சு இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நான் வைபத்தான் தாண்டாதீங்க, அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்றீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்கள்ல தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்க நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளை என்டர்டெயின் எப்படி ஒரு சினிமா பண்ணதோ அந்த அளவுக்கு ஒரு மொபைல்ல அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போறாங்க சார் உங்க கூட பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ல கூப்பிட்டுலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு? படி, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்பதானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவுல வைரலான உள்ள மாதிரியே ஒரு ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் வெல்கம் சோனியா பாஷா to the stage. ஹாய் சோனியா பாஷா, எப்படி இருக்கீங்க? ஹிட்லர் ஈவென்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துன்னு தோணுச்சு அதுல? இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க பக்கல. ஏன்னா நம்ம லைஃப்ல அத்தனை ஐடியாவை அவங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமா விஜய் ஆண்டனி சார் இல்லையா?
நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்க பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்க கிளாஸ் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்றேன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேல இந்த ஸ்டேஜ்ல வேலை என்ன நினைக்கிறேன். So please we'll have you on the stage again, sir. Let's welcome the judge sir on the stage. Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. நல்லா பக்கத்துல நான் பிடிச்சிக்கிறேன். ஓடி பேசுகிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். அந்த மனசு தான் சார் கடவுள். தேங்க்யூ. நான் இப்போ என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன். கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்றோம். மோஸ்ட்லி உங்க இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்குங்க. இந்த காமெடி இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிறதுலாம் தண்ணி வெளியா இருக்குன்னு சொல்றேன். நான் தண்ணி வெளியா இருக்கேன்னு சொல்றீங்களா? காலேஜ் சைடுல தண்ணி வெளியா இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். இருக்குமே நடப்போமே என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்க. அவர் வச்சிருப்பாரு இது நல்லா இருக்குமே. ஆமா. நான் அப்படிதான் வந்தேன். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டமே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்டல அவ கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்க வேலை நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி. இல்ல புதுசா அதான் லைஃப் பிலாசபி கேக்குறாங்க. பிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாம். சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்ல நடக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவடியா இருக்கு சார். வாயில ஒன்று அடிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். முடிச்சு அடிக்காதீங்க. ஆமா, ஒன்னாவது சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். நாங்கள் ஒரு பையன் சொன்னோம் அப்போ. தம்பி அப்படியாப்பா? ஆமாம், சிவப்பு சட்டை பையன். அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றாங்க. ஸோ கண்ணி வழியாக தான் லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படிதான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படிதான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்க வாங்க, நீங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க, வாங்க சார், வாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்க வாங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணிவடி தான், ஒவ்வொரு செகண்ட் கண்ணிவடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலா சந்தோஷமா அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையா போச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும் போது இவள் மிக மோப் ஆகும். ஸோ அதனால கண்ணிவடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு புரிச்சுதான் நான் பேசுனது. இன்னும் நிறைய கல்வி வெளியில எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்டீங்க. சார் அதாவது எது பண்ணாலும் அதுல வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அவ்வாறு அது ரீதியில போகுது. அது ரூட்ல போகுது. ஃப்ரீயா விடுங்க பாபு. ஃப்ரீயா விடுங்க. Okay. Thank you, sir. Thank you so much. And Sonia Basha, thank you. I think sir பார்த்த உடனே nervous ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். சார் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் பாய் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்கு சார். இப்போ இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரே ஹிட்லரு. ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன், பிச்சுக்கு டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போறாரு அப்படிதான் தோணும் உங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல லவ் பண்ணிருக்கீங்க, டாய் ட்ரெயின்ல அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்க பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27 இயர்ஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரிதிங். லைஃப்ல என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒண்ணு, சேம் சைட்ல பின்னாடி அடிச்சு விடுவாங்களா சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போற போக்குல அடிச்சா இன்னும் ஸ்பீடா வெலாசிட்டி அதிகமா இருக்குன்றதுக்காக போற ஃப்ளோலயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே, பட் நீங்க யூர் வொர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை வைப், தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்ல அங்க இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா
வாங்க வாங்க. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்க இருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாரும். எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்ட். ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். சோ நதிங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப் தான். பாட்டு கடைசியா பாட போறேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்க டான்ஸ் அது வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ சதுவரிக்கு ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா கொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்ல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நதிங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்னு இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸ் அப்பப்ப குடுக்குறீங்க நீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ். அதாவது உங்களை போய் பிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வெச்சு செய்யற மாதிரி தெரியுது. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். nothing philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன் உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. இல்ல உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்களை நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை and பிரீதா onto the stage please. Yes. பால் பச்சை. ஆமா. இன்ஃப்ளூயன்சர் sir. Hi. Sir, she's an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க. இவங்க ரெண்டு பேர் பால் பச்சை fans. மைக் கொடுங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? இல்ல பச்சை பால், பச்சை புல்ல. இல்ல சார் இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை? இல்ல என் பேர் சிவா. உண்மையா நேம் சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது பதிலா பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால். ஓகே. பச்சை புல்ல. பாவம். ஓகே. நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னா? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆடுறீங்க? ஆமா, ஸ்கூல் படிக்கும் போது. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. சோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்குனா ஒரு நாள் பவரா ஆடலாம். எப்பவுமே நான் பாத்திருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்ல போட்டாலும் ஓகே தான். நீங்க எங்களுக்கு பவரா அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்க வேணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்களே? அதுக்கு நான் பவர் போட மாட்டேன். நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்ட் சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து சொல்றீங்க சார்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்லப்பா தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட்ஸ். ஆமா, நல்ல டான்சர். நான் இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ணாம நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக் லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்க, ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய நாள் ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாசா காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானர்ல ஒரு மெசேஜோட இருக்கு. அது வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களா இல்ல அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்க உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுதான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா? அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல?
சார் முதல்ல சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சார் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்ல நம்ம பிளான் பண்ணி தான் எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்துல 99 படத்துல வருது. எந்த படத்துலயும் மெசேஜ் இல்லாம இல்ல. பாக்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒண்ணுமே இல்லாத படத்துல அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்றவனு இருக்கா. அப்படின்றதுனால பாக்குற பார்வையில தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாவே. Thank you sir. Thank you sir. And பால் பச்சை நீங்க பச்சைப்பால். Yes sir. தம்பி நீங்க இன்ஸ்டா தானா தம்பி? ஆமா சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பச்சைப்பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால். சரி யா சார், நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. Thank you. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணா ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல அப்படியே ஜாலியா ஆடியன்ஸ் பண்ணிடலாம். ஓகே சி, நான் பண்றேங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்ட்ரஸ் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்றது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனா எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்பவும் அப்படிதானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி? வைபா தெரியுது சார். நீங்க தெரியும் வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்ல சார். ரோஷிரா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதுல என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியுது. ஆமா சரி, நான் லவ் பண்றது யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்பதான் படிப்படியா கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோல லவ் ஆரம்பிச்சு இந்த படத்துல லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்றது பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்லயே இருக்கா. இப்பதான் சூட்கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பாத்துக்கோங்க. பச்சைப்பால், நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல. கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. Thank you sir. Thank you so much Mr. பச்சைப்பால் சார். ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய ஒரு குட்டி பாப்பா சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஓகே, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பா எல்லாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷிரா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வெல்கம். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்கார்ந்துடலாம். உட்காருங்கப்பா, நின்று டயர்டா இருக்கு. அப்படியே உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா, டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆட்டு பாட்டு போடலாமா? உட்கார்ந்த மாதிரி பாட்டு போடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா? உட்கார்ந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? உட்கார்ந்து பாடுவாங்களாப்பா? நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம். உட்கார்ந்து கேட்குறேன். எஸ், என்ன பாட்டு? என்ன? நான் பிடிச்சிக்கிறேன் மைக். ஓகே, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பாட்டு? உங்களோட பாட்டு ஒண்ணு நான் பாட போறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன பாட்டு? பிச்சைக்காரன் இல்லையா? பிச்சைக்காரன் பாட்டு. 100 சாமிகள் இருந்தாலுமா? 100. என்ன பாட்டு பாட போறாங்க? அம்மாவுக்கே மறந்துருச்சு. பாட்டு மறந்துருச்சு. என்ன பாட்டு பாட்டு மறந்துருச்சா? என்ன பாட்டு? சரி, நீ சாரோட பாட்டு. சரி வாங்க ஐயா. நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல, அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டமா இருக்கு? சார் கிட்ட கேளு. உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்தான். சரி, என்ன உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல. பாலா போன உலகத்திலயா? சரி, ஓகே ஓகே. உங்க பாட்டு வாயிலே நுழையல. நுழைய மாட்டேங்குதா? அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயில நுழையிற மாதிரி பாடுங்க. வாயில் நுழையலையா? சரி, நான் சொல்லி தட்டா. நா இக் க நாக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க
வந்துருச்சு வாய்க்குள் நுழையுது. ஆனா நீங்க தான் சொல்லி தந்தீங்க என்ன நானே பாட மாட்டேனே. ஆனா நான் பாடுவேன் நல்லா. அப்படியா? எந்த பாட்டு பாடுவ? நான் எல்லா பாட்டுமே பாடுவேன். இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல சார், டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு. நீ ஒரு பாட்டு பாடுனல, அந்த பாட்டு பாடுங்க. I love you. Thank you. Me too love you. சரி பாட்டு பாடுறியா? நான் உன்கிட்ட love you சொன்னல, முத்தா கொடுங்க. முத்தம் வேணுமா? Thank you. Thank you. இவங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓஹோ, ஓகேவா? நான் பாரபட்ச பார்க்க மாட்டேன். வெல்கம். புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க, கொடுப்பேன் முத்தம். ஒண்ணு போதுமாடா? தேங்க்யூ. சரி, பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே, பாடலையா? நான் கண்ணு கருவண்ண கிளி காது கருகான குயிலெஞ்சு கருவஞ்ச கொடி நீதானம்மா தத்தித்தவளும் தங்கச்சமிலே பொங்கி பெருகும் தங்கச்சமிலே முத்தும் தரதித்தும் தர நட்சத்திரம் யாரோட எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கிச்சு வாழ்தாக வேண்டும் வாவா கண்ணே ராசாத்தி காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒண்ணு தேடுது ராசாத்தி ஒண்ணா காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. சூப்பர் ராம், சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடுனீங்க. அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா? ஊருக்கு நீங்க அந்த பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பிச்சை எடுத்தனா? நீங்க தர்மங்களுக்கு சோறு போடுற மாதிரி நானும் தர்மங்களுக்கு சோறு போடுவேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். பியூட்டிஃபுல் சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர்ல. இந்த வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்ல? தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூடா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வேற ஏதாவது சொல்லணுமா விஜய் ஆண்டனி சாருக்கு? how much you love விஜய் ஆண்டனி சார்? எவ்வளவு லவ் பண்றீங்க? நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய், எனக்கு நீ ஒரு கிஸ் தெரியா? சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்கள? தேங்க்யூ. வேற யாராவது தரீங்களா? சரி, ரவுடி பேபி வர்ஷா உங்களுக்கு ஒவ்வொன்னா வாங்கிக்கிறேன். சரியா? அப்பப்ப ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போலாம். தம்பி ஒண்ணு பண்ணுங்க, பவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரா அலோவ் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன், போயிட்டு இருக்குது. அது விடுங்கப்பா, வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. தம்பி யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்களும் வரலாம், நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா ஒன் பை ஒன் முத்தம் கொடுக்கும் காத்துட்டு. தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. சார் அங்க பாருங்க, அங்க வாங்க. பொறுமையா ஒவ்வொருத்தரா தம்பி வாங்க. தம்பி பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு டஃப் நான் வந்து ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்களை பார்த்துதான் ஐ வெரி ஹாப்பி. தேங்க்யூ. என் பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். தேங்க்யூப்பா. ஒரே ஒரு முத்தமா புரியல. நீங்க பிக் எடுக்க வந்தாங்க, அங்க இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? சொன்னாங்க இங்க வந்து பிக் எடுக்க போறாங்க. சரி, ஓகே, பிக் எடுத்துக்கங்க, வாங்க. அதானே தேங்க்யூ. உலகமே பிக் எடுத்துருச்சு, டிவில வரும். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூப்பா. தைரியமா இருங்க. தேங்க்யூ so much சார். அடுத்ததாக தேங்க்யூ. குட்டி வாங்க. ஏய், நீ கிஸ் கொடுக்க வந்தியா? எதுக்கு வந்த? பேச வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா? கிஸ் கொடுத்தா வந்தா. குடுடா. தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ் 1000 ஹக் வர போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ.
முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா முத்த மழை அப்படியே என்ன மழை? பொண்ணுங்களா தயங்கி வராங்க, மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க சார், வந்துட்டு இருக்காங்க, ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும், நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க, யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா தோஷில? தெரியல சார், தெரியல இதே திருடன் மாதிரி தெரியும். இதே திருடன். ஆமா சார், அப்படியே வச்சுக்கலாம். சார் they have few questions. Generally உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அது கேட்கறதுக்கு. மைக் விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ் விடலாமா? நீங்க சொல்லுங்க சார், எங்க ஸ்பேஸ் விடலாம்? 1000 பிரச்சனை பத்தி சொல்லுங்க. அல்ல ஆடியன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்ல நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணா ப்ரொபோஸ் பண்ணலாம். அதுவே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s ஸ்பீடா ஒரு 80s ஸ்பீடா ஒரு அழகான அளவை ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்பீங்க? நான் ஆக்சுவலா என் ஒய்ஃப்க்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன்றது நான் சொல்றேன். நான் கோச்சிட்டு போறாங்க. இல்ல அவங்களே தான் பண்ணேன். நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன்றத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்க வா, இப்போ நீங்க தான் என் ஒய்ஃப். தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் பட்டு காட்டுமா, வித் யுவர் பெர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன்றத நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்க வீட்டுல மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதுல என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான்ப்பா. என் ஒய்ஃப் போய் உங்க வீட்டுல மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதுல என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணி இப்போ நீங்க சொல்லுங்க, பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன், பக்கத்துல தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்பீக்கா ஒரு பையன் சொல்றான், நீங்க ஸ்பாட்ல ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போனோம்ல. சரி வாங்க போலாம். தேங்க்யூ. ஹலோ சார், ஜஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லயே எங்களுக்கு இன்னும் ரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்ல என்ன? ஆமா சார். என் வயசு என்ன ஆகுது? சரி தம்பி, காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? ஆமாப்பா. என்ன ஒரு 27, 28? ஆமா. ஓகே, அப்போ ஓகே சார். ஆமா, நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமா சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நான் நீங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க, மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க, கேர்ள்ஸாக நாங்கள் நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக கேட்குறேன், என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது, உங்களுக்காக கேட்குறேன். தம்பி, இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்களுக்கு உங்களுக்கு என்னதான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான், பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம், ஓகேவா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அத ஒரே பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இல்ல சரி, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சு கூடாதா? அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதானே பண்றோம். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க, நாங்க வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், ஓகேவா? படத்துக்கு பேசக்கூடாது, சத்தமா பேசணும், போல்டா பேசணும். ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஆமா, ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்கறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா, ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்கறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம
ஓகே தான். ஓகே சொல்றாங்க. தம்பி ஓகே சொல்றாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்க்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலா எல்லாம் இருந்தா போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கணும். உண்மையான எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. அது நான் என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் இருந்தா தெரிஞ்சிடும். சரிப்பா. இல்ல நிலான்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலா பார்த்துருக்கீங்களா? சும்மா இல்லை. ஆனா பாய்ஸ்க்கு முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் பிடிச்சிரும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்ல சார், இப்போ நீங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்ரு சால்வ். இனிமேல் உலகத்துல பிரச்சனையே இருக்காது, புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னா நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் ஐஸ்வர்யாக்கு சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க சார், என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி as an actor நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது, ஒரு சிட்டியில இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி, ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களா எதுவுமே இல்லை சார். இல்லை பாய் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்று இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. ஐஸ்வர்யா. ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார், இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க கிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன். சூப்பர். தேங்க்யூ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து யாருக்கையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஃபோட்டோ எல்லாமே நம்மள மாட்டாங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல உள்ள ஒரு நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல அப்ப நீங்க ரோமியோ பார்த்துட்டீங்க? சரி, திரும்பி ரோமியோ பத்தி வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுக்கீங்க, சொல்லுங்க. தெரியுமா? இவ்வளவு மைக் எடுக்கிறாங்கல்ல, அதுல வாய் சேர்க்கிறாங்க. நம்மளுக்கு வருதுப்பா, வருது நல்லா வருத்தம். அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்ல அப்படி இல்லை. அது மாதிரி மெக்கா இந்த மாதிரி வைக்கணும்,
ரோமியோ பார்த்தா கட்டினா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா? அதை ஃபுல்லா சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றிதான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருப்பா? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சுக்கிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி. அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. சின்னதா கால் கடிக்கு விழுந்துட்டா கூட அவனை போட்டு அடிப்பேன். தெரியாது அவனுக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். நீ பார்த்து வர மாட்டியா, அவனுக்கு அறிவில்லை புரியல அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் கையே உடைச்சுட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியா அதுக்கு 1 மணி நேரம் கை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போய் அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ 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 சோ மச். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா? தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என் பக்கத்துலயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி நான் இருந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்கப்பா? போதுமா? தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாமா? அங்க பாருங்கம்மா, அங்க பாருங்க. பார்த்து கீழே வந்துடாதீங்க துஷிலா. நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியில இருந்து வரேன் சார், உங்களை பாக்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியில எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயரா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்க வீடியோ மட்டும்தான் வருது, நான் பாக்குறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு செம்ம வைப். எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்ல. உங்க வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர். அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கணும். ஆனா அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கை என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போறது இல்ல வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். லைஃப்னா சும்மா ஜாலியா அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. ஓகேவா? காரம் இல்லாம சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். உப்பு இல்லாம சாப்பாடு எப்படி இருக்கும்? உப்பையே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் நம்ம சாப்பாடு உப்பு வந்துடும், காரம் அதிகமா வந்துடும். அதனால வந்து லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்ததுதான் லைஃப். அப்படியே அனுபவிங்க. வா, தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி டோஷிலா. சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. தேங்க்யூ தனஞ்சயன் சார். அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேல வாங்க. வாங்க வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் கிஸ் டோக்கன் சார் சாருக்கு மைக் தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மைக்கா கதா இருக்கா? ஹலோ ஹலோ. எஸ், யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரிவன். அதனால வந்து உங்களுக்கு எல்லாரும் முத்தம் கொடுக்க ரெடியா தான் இருப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபா விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியா இவ்வளோ பேர்கிட்ட டான்ஸ் பாடிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு எங்களை கலகலப்பா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்க பண்ற உழைப்பு டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பக்கா கமர்ஷியலா ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையா இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பரா இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டர்ல பார்க்க போறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்புல ஒரு புது பரிமாணத்துல நம்ம ஒரு படத்தை பார்க்க போறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமா நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு. சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்க,
கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டர்ல போய் பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பரா விவேக் மரவின் பண்ணிருக்கீங்க. மாசா இருந்தது. பிஜிஎம்ல இருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் தானா, மேலே வாங்க. ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானர் படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு இது இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு. சார் டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சாரு அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு. இந்த படத்துல நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்கு. கரண்ட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எதையுமே வெளிப்படையா சொல்ல முடியாது. படத்தை பாருங்க, புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து 23 செப்டம்பர் 23 ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் பாருங்க. ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23 5 மணிக்கு உங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் மரவின் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேற யாராவது மறந்துட்டேன்னா ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமா மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமா யார் வேணா பேசலாம். நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியா இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. I am working in HVA Heavy Vehicle Factory Manager on the production division. So my wife is coming in the department. Yes, Heavy Vehicle Factory Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes sir, we are going to release Telugu dubbing also sir. So thank you. My wife is coming sir. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come ma'am, come. Yes, Sambi, mic ang கொடுங்கப்பா. Yes, okay, okay. Oh, thank you, thank you. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேற? மைக் வேணுமா? இந்தாங்க. Thank you. Okay, வாங்க ma'am. Okay, thank you. Thank you sir. Thank you so much sir. Thank you, thank you, thank you, thank you ma'am. Yes, yes. Okay. அப்புறம் கவிதா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? Yes sir. Thank you. Thank you. September 27th, Hitler. Thank you.